அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லா டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. வயசு கம்மியாவும் இருப்பாங்க. அபோவ் 40, 50 அந்த ஏஜ் உள்ளவங்களும் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் கவர் ஆகுற மாரி ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? எம்ப்ளாயீஸ வந்து கவர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து இப்ப நீங்க எந்த இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவங்க, நீங்க வந்து இப்போ ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? இல்ல ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்களா? ஸோ நீங்க என்ன மாரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்க? உங்களுக்கு கீழ ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸோட அ கேட்டகரி பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வுமன் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? ஜென்ட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? யங் ஏஜ் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? பெர்மனன்ட் பீப்புளா இருக்காங்களா? கான்ட்ராக்ட் பீப்புளா இருக்காங்களா? வயசானவங்க வந்து நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாரி நீங்க கான்ட்ராக்ட் மாரி எடுப்பீங்க. 1 மாசம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 1 1/2 மாசம் இருக்க மாட்டாங்க. இல்ல ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி இருக்காங்களா? இல்ல பெர்மனன்ட்டா ஒருத்தவங்க உங்க கூட ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 வருஷமோ, 20 வருஷமோ ஒர்க் பண்றாங்களா? ஸோ இந்த மாரி நெறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பொறுத்து வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க உங்களோட பிசினஸ் பொறுத்தளவுக்கு என்ன உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்குமோ, அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. குரூப் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாரி பெர்மனன்ட்டா உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அவங்க வந்து ஒர்க்ல இருக்கிறாங்க. அவங்க சர்வீஸ்ல இருக்கும்போது டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் குடுக்கணும் அப்படின்னா,